கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களில் எந்த வசனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். அதை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இந்த வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 2 வசனங்களுமே நம்ம ஆராயறதுக்கு தேவைப்படுகிற, அதாவது நிறைய சத்தியங்கள் இங்கே இருக்குது. ஆராய்ந்து அதாவது இதுவரைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனாலும் அதில் என்னென்ன சத்தியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் எங்கே நடந்து போகிறாருன்னா, கலிலேய கடலோரமாய் நடந்து போகிறாரு. போகிற போக்கில் அவர் சீமோனை கூப்பிடல. ஏற்கனவே அவர் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, கடலோரமாய் நடந்து போகிறாரு. அப்போ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தேவ திட்டப்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி, அவருடைய சித்தப்படி அவர் நடத்துகிறாரு. நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாமே சும்மா போனோம், சும்மா வந்தோம் அப்படின்ற இந்த சும்மாங்கிற வார்த்தையை வச்சே ஒரு நாளில் பாதி நேரம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும் ஒவ்வொரு செயலும் அவருடைய சித்தப்படி, பிதாவாகிய தேவனுடைய விருப்பப்படி அவர் செய்கிறார். அப்போ கடலோரமாய் நடந்து போகல அப்படின்னா, சும்மா அப்படியே நடந்து போகும்போது அவர் கூப்பிடல. சீமோனையும் அந்திரேயாவையும் தேர்ந்தெடுப்பதற்காகவே அவர் என்ன பண்ணுறாரு, கடலோரமாய் நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது யாரை கூப்பிட்றாரு, மீன் பிடிக்கிறவர்களாகிய சீமோனும் அவன் சகோதரனும் அந்திரேயாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடலில் வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் தொழிலை பற்றி நம்ம பார்க்கணும். இதில் என்ன தொழில் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்களுக்கு எப்படி எந்த நேரத்தில் மீனை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களை தாண்டி தான் மீனை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் 2 பேரும் மீன் பிடிக்கிற தொழில் தான் ஒழிய எதுவும் ரொம்ப படிச்சுட்டு ஞானியோ இல்லை பெரிய லெவலில், அதாவது அந்தஸ்து கூட இருக்கிறவங்களோ கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுப்பதற்கு அந்தஸ்தோ ஞானமோ, அதாவது உலக ஞானமோ தேவையில்லை. அவருக்கு தேவைப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், கீழ்ப்படிதல். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் யார்கிட்ட இருக்கோ, அது எவ்வளவு பெரிய மூடனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய, அதாவது ஒன்றுமே இல்லாமல் தரித்திரனாக இருந்தாலும் சரி, அவருக்கு அது பொருட்டே கிடையாது. அவருக்கு தேவை, அவருக்கு கீழ்ப்படிதல், விசுவாசம், தாழ்மை, இது மட்டும்தான். அப்போ அவரை தேடுவதற்கு தாகமாகவும் யார் இருந்திருக்காங்களோ அவங்கள தான் அவர் என்ன பண்ணுறாரு, தேடி போய் அவங்கள சந்திக்கிறாங்க. இவங்க மீன் பிடிக்கிற தொழிலாக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து சொன்னோன்னு என்ன பண்ண முடியுது, அவங்களால எந்திரிச்சு வர முடியுது. அதையும் நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். அப்போ இங்கே தொழிலை வச்சு பார்க்கையில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, நாமும் எந்த தொழிலை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அது அவருக்கு பொருட்டு கிடையாது. நான் இப்படி இந்த வேலை செய்கிறேன், அதனால நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், ரொம்ப எந்த நேரமும் எனக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கு எந்த ஓய்வும் கிடையாது, அதனால என்னால் தேவனை தேட முடியாது, தேவனை அதாவது என் வேலையை விட்டுட்டு வர முடியாது, இல்லை என் வேலையை பார்த்துக்கிட்டே அவரை தேட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே சாக்கு போக்கே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அவரை தேடுறதுக்கு எனக்கு ஞானமோ எனக்கு அந்தளவுக்கு புத்தியோ கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே பொருட்டே கிடையாது. இங்கே பார்த்தோன்னா ஒரு பாலகர் குணத்தை உடைய 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்கள தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. இன்னொன்று விஷயம் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேரும் சகோதரர்கள். கூட பிறந்த சகோதரர்களா இல்லை சொந்தக்காரங்களா அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியாட்டினாலும் 2 பேரும் சகோதரர்கள் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டோம் என்றால், முதல்ல நம்ம யாருக்கு அவருடைய வார்த்தையை சொல்லலாம்னா, நம்ம கூட பிறந்த சகோதரர்களுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க
இதே மாதிரி நாம் எப்படி தேவனை தேடக்கூடிய ஒரு ஆவியில இருந்தோமோ அதே மாதிரி அவங்களும் கட்டாயம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. அப்ப முதல்ல நம்ம கூட பிறந்த சகோதரரோ சகோதரிகளோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல அவருடைய வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்க சீமோனும் அந்திரேயாவும் சகோதரர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள என்னென்னலாம் யோசித்திருப்பாங்க அப்படின்னா கட்டாயம் தேவனை பற்றி தேடி இருப்பாங்க. அவருடைய வேத வாக்கியங்களை பற்றி முழுசா தெரியாட்டினாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மெசியா வருவாரு, அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல தாகத்தோட இருந்திருக்கலாம். அப்ப 12 அப்போஸ்தலர்கள்லயே இவங்க 2 பேர் வர்றாங்க அப்படின்னா எப்படி? அதாவது ஒரே குடும்பத்திலேருந்து 2 பேர் வராங்க, இன்னொரு குடும்பத்திலேருந்து 2 பேர் வராங்க. அப்படின்னா இவர்களை வளர்த்தவர்கள், அதாவது அப்பா அம்மா எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் அவர்களை அவர் தேர்ந்தெடுக்கல, இவங்க 2 பேரையும் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ நாமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோனோ அப்படின்னா, மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம யாருக்காவது சொல்லணும்னு விருப்பப்பட்டா முதல்ல நம்ம கூட பிறந்தவங்களுக்கு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இதுலையும் நமக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு நமக்கு சத்தியத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. அப்போ இதிலிருந்து நாமும் இன்னைக்கு இதை சிந்தித்து பார்க்கணும். நம்ம கூட யார் இருக்கிறா, நம்ம கூட வேலை செய்கிறவங்க யார் இருக்காங்க, நம்ம கூட அதாவது பயணம் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் தேவன் யாரையாவது என்ன பண்ணுவார், நம்ம மூலமாக மனம் திருப்புவதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்வார். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கூட நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவங்க வலையை தான் பார்த்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் என் பின்னால் வாங்க, இவ்வளோ நாள் மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மனுஷரை பிடிக்க போறீங்க, மனுஷரை பிடிக்கிறவர்களும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். அதான் ரொம்ப முக்கியம். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். எப்ப? அவர் பின்னால போனா. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆனா இன்றைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, கிறிஸ்துவுக்கு பின்னால யாரும் போகல. கிறிஸ்து ஒரு பக்கம் எங்கேயோ இருக்காரு, அவருடைய சத்தியம் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்று உள்ள கிறிஸ்தவத்துல எப்படி இருக்குது, கோட்பாடுகள் எல்லாம் மனுஷனுக்கு பிரியப்படுத்த மாதிரியும் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால தான் என்ன பண்றாங்க, மனுஷரை பிடிக்கிறாங்க. அப்ப ஒரு சர்ச்சுன்னாலே தேவனுடைய சர்ச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா இன்னைக்கு பெயரளவில் இருக்கிற பல சபைகள்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆட்களை சேர்ப்பதற்கு தான் இங்க மும்மரமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய வழி சொல்லிட்டு இருக்காங்களோ இல்லையா, கிறிஸ்துவுக்கு பின்னால போய் உண்மையாவே ஆத்மா ஆதாயப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பேரா தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பின்னால போனோம்னா கட்டாயம் அவர் என்ன பண்ணுவாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களா அவர் ஆக்குவார். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம் இப்ப, அப்படி பண்ணாம அதை கொடுத்து இதை கொடுத்து மயக்கி என்ன பண்றோம், ஆட்களை வர வைக்கிறோம். எதுக்கு? சர்ச்சுக்கு. அப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சர்ச்சில் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அதை அந்த மாதிரி ஒரு வழியை வகுக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. எங்கேயாவது அவர்கள் அதாவது கட்டடங்களை பெருசாக கட்டி அங்கே நம்ம நிறையா பேர் கூடணும் அப்படின்னு ஒரே இடத்துல எங்கேயாவது கூடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஒரே இடத்துல கூடியிருக்கவங்கள அவர் என்ன பண்ணிட்டாரு, சிதற தான் பண்ணார். அப்போ தான் உலகமெங்கும் போய் அவர்கள் பிரசித்தம் பண்ண முடியும், பிரசங்கம் பண்ண முடியும்ன்ட்டு அவர் சிதற தான் பண்ணார். வீடுகள் தோறும் தான் அவர் என்ன பண்ணாங்க, கூடி ஜெபம் பண்ணாங்க. ஜெப ஆலயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே இருந்த ஜெப ஆலயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, கூடி ஜெபம் பண்ணாங்க. அப்ப கட்டணங்களை பெருசா கட்டுறதோ இங்க வேலை இல்லை. எந்தெந்த இடத்துல அந்தந்த இடத்துல அங்கெங்கே கூடி கூடி தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய சத்தியங்களையும் ஆராய்ந்து ஜெபம் பண்ணுவதே மேலானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் அங்கே முக்கியத்துவமாக ஆக மாட்டேங்கிறாரு. அவர் என்னவாயிறாருன்னா 2ஆம் பட்சத்துல போயிடுறாரு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனங்களை தேடுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல குடும்பம் குடும்பமா கூடி சிறு சிறு சபைகள் அந்தந்த ஊர்ல என்ன பண்ணலாம், அவங்க அந்த வேலையை செய்யணும். எப்படி அப்போஸ்தலருக்கு அப்புறம் சீஷர்கள், அதாவது அவர் பின்னால இருக்கிறவங்க அடுத்தடுத்து
வழி நடத்துனாங்களோ ஒரே இடத்துல உட்காந்து எல்லாரையும் உட்கார வச்சு என்ன பண்ணல, அவர் கூடி பண்ணலை. அங்கங்கே கூடி கூடி பண்ணிட்டு இருந்தாங்க. சபை கூடி வருதல் இப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் ஒரே இடத்துல போய் உட்கார வச்சு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மனுஷரை பிடிக்கிறவர்களும் ஆக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது உண்மையான கிறிஸ்துவின் வழியே கிடையாது. கிறிஸ்துவின் வழி எப்படின்னா, அவர் பின்னால போகும்போது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் சுமந்து செல்பவன் என்ன பண்ண முடியும், அவனால தான் கரெக்டாக சரியான ஒரு ஆத்மாவை தேவனுக்கு ஏற்ற ஆத்மாவா அவனால் கொண்டு வர முடியும். அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு தன் சொந்த ஆதாயத்துக்காக நிறைய தசமமாக வரணும், நிறையா காணிக்கை வரணும், நிறையா சர்ச்சு பெருசாக வரணும், இப்படிங்கிற தன்னுடைய சொந்த சுய லாபத்துக்காக இன்னைக்கு பல சபைகள் பெயரளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய உண்மையான தன்மை என்ன, அவர் எதை எதிர்பார்க்கிறாரு, எப்படிப்பட்ட சபையாக நம்ம இருக்கணும், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஆத்மாவை நம்ம பிடிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நம்ம செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18வது வசனத்தை வாசிக்கும்போது, உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, உடனே, அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சொன்ன உடனே என்ன பண்றாங்க, தங்கள் தொழிலை விட்டு தங்கள் வேலையை விட்டு அவருக்கு பின் செல்றாங்க. அப்படின்னா திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால போல, இயேசு கிறிஸ்துன் யாரோ ஒரு ஆள் வந்துட்டாரு பின்னால வாங்கன்னு சொல்லிடணுன்னு போகல. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்துல அங்கேயே நல்லா தெரியும். ஏன்னா அங்கே போய் சீமோனுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பாரு அப்படிங்கிறப்ப அவங்க அவர் பார்ப்பாரு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, அவர்களுக்குள்ள பல விதமான, அதாவது ஆரோக்கியமான ஒரு கருத்துக்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கணும், அவர்கள் அதை பற்றி தேடி இருந்திருக்கணும். அதனால தான் இன்னொரு விஷயம் என்னன்னா, யோவான் ஸ்நானனும் கையை வச்சு கை காமிக்கிறாரு, யாரு, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு. அப்போ இவங்க இயேசுவுக்கு பின்னால் போகணுன்னு, இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா இல்லை எப்பன்னு தெரியாது, ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு தாகம், எப்படிப்பட்ட தாகம் வந்திருக்கு, இவர் பின்னால் தான் நம்ம போகணும், இவர் கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு உள்ளான ஒரு தாகம், அது தாகத்தோடு சேர்ந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, அவர்கள் அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிந்தை இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன பண்ண முடிஞ்சிச்சு, உடனே தங்களுடைய வலைகளை விட்டு, அதாவது வேலையை விட்டுட்டு 2 பேராலையும் போக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையாக வரப்போறாரு. இன்னொன்று, நம்ம மணவாளன் வரும்போது ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் நம்ம உலக காரியங்களையும் உலக வேலைகளையும் தான் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். சீமோனும் அந்திரேயாவும் உலக வேலையாகிய மீன் பிடிக்கிற வேலையில இருந்தாங்க. ஆனால் அந்த வேலையிலையுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேவனுடைய சித்தம் என்னவென்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்திருக்காங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுட்டு போறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம எந்த வேலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியும், ஆராய்ந்து பார்க்க முடியும். அவரை இன்னும் அதிகமாக தேட முடியும், அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய முடியும். அவருடைய அன்பை எந்த அளவுக்கு நம்ம உணர முடியும் அப்படின்னா, நீங்க தேட 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 அந்த மகிழ்ச்சி இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய அது ஒரே லெவல்ல இருக்கவே இருக்காது. அது குறையாது கட்டாயம், அதே மாதிரி ஒரே லெவல்லையும் அது இருக்காது. அவருடைய அன்பை அறிந்து கொள்ள உள்ள ஆசையும் தாகமும் அது எப்படி இருக்கும், அறிய அறிய அது இன்னும் அவர் மேல உள்ள அன்பை அதிகரிக்க செய்யும். ஏன்னா அவர் நம்ம மேல எப்படிப்பட்ட அன்பா இருக்காரு, அகாப்பே அன்போடு இருக்காரு. அந்த அன்போடு நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட வெளிப்படுத்துதல் இந்த சீமோனுக்கும் அந்திரேயாவுக்கும் இருந்திருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு, உடனே அதை தங்கள் வலைகளை விட்டு பின் சென்றார்கள் அப்படின்னு இருக்கு. இதுல இன்னொரு அழகான ஒரு விசேஷம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல
ஒரு தடவை ஃபுல்லாக வாசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உடனே அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் 11 தடவை போட்டிருக்கு. சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். உடனே உடனே அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் யாருக்கு அவருக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னா பேதுரு சொல்ல தான் மார்க் எழுதியிருக்காரு. அப்போ பேதுருக்கிட்ட இருந்து தான் மார்க்கு கத்திருந்திருக்காரு. அப்போ இந்த உடனே அப்படிங்கிறதும் யாரோட இதுலேருந்து வந்திருக்கும்னா பேதுருட்டு தான் வந்திருக்கும். அப்போ உடனே அவங்க எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அந்த தாகத்தோட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து வந்தார், நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், வலையை போட்டுக்கிட்டு இருந்தேன், அப்போ அவர் வந்தார், என் பின்னால் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சற்று கூட யோசிக்காமல் இந்த அளவுக்கு அவர் மார்க்கிட்ட சொல்லியிருக்கோம். இதில் ஒரு இடம் மட்டும் கிடையாது, இந்த ஒரு அதிகாரத்திலேயே 11 தடவை உடனேன்னு வந்திருக்கு. அப்போனா பேதுருவுடைய அந்த தாகமும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போனா எந்த விதமான தாமதமும் இல்லாமல் தேவன் பின்னால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு பின்னால் நம்ம செல்ல வேண்டும். இந்த உடனேங்கிறதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை பல பேரை இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்புறமா வாசிச்சுக்கலாம், அப்புறமா நாளைக்கு தேடிக்கலாம், இப்படிங்கிற விஷயந்தான் இன்னைக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா சாத்தான் இன்னைக்கு போட்ட பெரிய ஒரு வஞ்சித்தலை எது அப்படின்னா, பொய் சொல்கிறதோ இல்லை விபச்சாரமோ, இதெல்லாம் ஒரு வகை இச்சைகள் தான். ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி போட்டு ஒரு வலையில் போட்டிருக்குது அப்படின்னா, அதாவது இந்த தாமதப்படுத்துறது, அதாவது அவரவர்களுடைய நேரத்தை அது என்ன பண்ணிருச்சு, திருடிருச்சு. அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக வேலைக்கு போகணும், அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறத விட தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே இவ்வளவு அதிகமாக சம்பாரிச்சாதான் வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பிசாசானவன் இங்கே வஞ்சித்தலை போட்டு விட்டான். அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, தேவன் என்றென்றும் மாறாதவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு மாடர்னா பீரியட் வந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தேவையான அளவு சம்பாதிக்கிற, அதாவது ஒரு அடிப்படை அளவுக்கு அவனுக்கு தேவையானதை தேவன் கொடுப்பார். எப்பன்னா அவரை முதலாவதாக தேடும் பொழுது. எந்த பீரியடாக இருந்தாலும் சரி, அதாவது அது 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த காலமாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள காலமாக இருந்தாலும் சரி, இப்போ தான் எல்லாரும் டெக்னாலஜி வேர்ல்டில் டைமே இல்லைன்னு விடுறாங்க. ஆனால் எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறவே மாட்டார். அவருக்கு தெரியாதா எப்படிப்பட்டதுக்குன்னு? அத்திமரம் துளிர்விட காலம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டு போனார், சபிச்சுட்டு போனார். அப்போ நமக்கு நேரம் இல்லை, நேரம் தாமதம் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அதுக்கு வேலையே கிடையாது. என்று நம்மை அவர் அழைத்தாரோ அன்றே நம்ம என்ன பண்ணணும், அவர் பின்னால் போயே ஆகவே வேண்டும். அவர் விட்டுட்டு வர சொன்னார்னா விட்டுட்டு போனோம், இல்லை வேலையை செஞ்சுட்டே அவரை தேடணும் அப்படின்னு சொன்னாலும் வேலையை செஞ்சுட்டே தேடலாம். எந்த விஷயத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலையில் அவர் அழைக்கிறாரோ அந்த நிலையில் அவர் பின்னால் போகணும், அவருக்கு முழுமையாக நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 3 வசனங்கள்லையும் பார்த்த சத்தியங்களாக இருக்குது. அப்போ கூட பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா அதே ஆவிதான் அவங்களுக்குள்ள அது இருக்கும், அந்த தாகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், முதலாவதாக ஆத்மா ஆதாயப்படுத்துவது நம்ம கூட பிறந்தவங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, அவர் பின்னால போனா அவரே மீன் பிடிக்கிறவர்களை ஆக்குவார். நம்ம போய் இதையும் கொடுத்து நம்ம என்ன பண்ண அவசியம் இல்லை, ஆதாயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே தேவன் நொறுங்குண்ட ஆத்மாவை காண்பித்து நம்ம அவருக்குள்ள கொண்டு போக வழி செய்வாரு. அடுத்தது, அவர் என்றைக்கு நம்மை கூப்பிடுகிறாரோ அன்றைக்கே நம்ம என்ன பண்ணணும், அவர் பின்னால போகணும், எந்த தாமதமும் இல்லாமல். இப்போ உடனே அவருக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம அவரை தேடினா மட்டும்தான் நம்ம போக முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போறாங்க. அப்பனா அவங்களுக்கு தெரியுது இது எல்லாமே அற்பமான வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது அது எல்லாமே தெரிஞ்சதுனால தான் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த சத்தியங்களை சற்று நம்ம இன்னும் தியானித்து பார்த்து கொஞ்சம் நேரம் எடுத்து அதை நல்லா ஆழ்ந்து தியானித்து நம்ம அடுத்த சத்தியத்திலையும் இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.